our Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. 23ஆம் தேதி பாரத பிரதமர் வராரு. இந்த நேரத்துல சிபிஐ விஜய் அவர்களை 2வது முறையா விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்ற இந்த தியரி எல்லாம் பார்க்கும்போது, இந்த தியரி எல்லாம் உட்காந்து எழுதுறவங்க நல்ல ஒரு சினிமாவுக்கு நல்ல ஸ்கிரீன் பிளே எழுத போலாம். படம் நல்லா எடுக்கலாம் அப்படின்றீங்க. இந்த கதைகளை எல்லாம் வச்சு படம் எடுத்தா வெளியே வரணுமே சார். படத்தோட டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் டேட் 3 நாள் 4 நாள் இருக்கும்போது சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்றாங்க. அங்க டெக்னிக்கலா இஷ்யூஸ் நடக்குது. அதுக்கும் பொலிட்டிக்கலுக்கு சம்பந்தமே இல்லை. விஜய் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய அளவுல தனியாக நின்று ஜெயித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுல அவருக்கு பலம் இல்லை அப்படிங்கிறது தமிழகத்திற்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு அணியினுடைய வெற்றியோ தோல்வியோ அல்லது ஒரு அணிக்கு வரப்போகிற ஓட்டுகளை பிரிப்பதிலோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவரால் தாக்கம் ஏற்படுத்த முடியும். அப்போ அந்த முடிவு விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. அப்போ ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா? ஆனால் இதற்கு அர்த்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தமிழகத்திலேயே விஜய் கட்சி ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொன்னா நீங்க வரவேற்பீர்களா என்று சொன்னால் எந்த ஒரு 23ஆம் தேதி பிரதமர் வருகை மேடையில யாரெல்லாம் கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்றது உறுதி செய்யப்படும். காட்சி அவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் அவர்களும் இருப்பாரா? எதிர்பாராததை எல்லாம் எதிர்பாருங்கள். தமிழகத்திற்கு விடிவு காலம், உண்மையான விடிவு காலம் பிறந்து விட்டது. அந்த பதிலே தவிர்க்கிறீங்களே சார். விஜய் அவர்கள் அந்த மேடையில் இருப்பாரான்னா? சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு இதெல்லாம் பார்க்கும்போது 2வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு டெல்லிக்கு. அங்கே விசாரணையானது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு அழுத்தத்தை பாஜக உண்டு செய்யுது விஜய் அவர்கள் மேலே. ஏன்னா 23ஆம் தேதி மோடி அவர்கள் வர்றாரு. அந்த மேடையில் இதை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமெல்லாம் நடக்குது இதுக்கு பின்னணியில் அப்படின்னு பல்வேறு விதங்களாக பேசப்படுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தமிழக அரசியலில் விஜய் அவர்களுக்கான ஒரு டிமாண்ட் அப்படின்றது இருக்கா, எப்படி இருக்குன்றத கேள்வியாக வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, இப்போ 23ஆம் தேதி பாரத பிரதமர் வராரு. இந்த நேரத்துல சிபிஐ விஜய் அவர்களை 2வது முறையா விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்ற இந்த தியரி எல்லாம் பார்க்கும்போது, இந்த தியரி எல்லாம் உட்காந்து எழுதுறவங்க நல்ல ஒரு சினிமாவுக்கு நல்ல ஸ்கிரீன் பிளே எழுத போகலாம். ஏன்னா இப்போ நிறைய படங்கள் அந்த அளவுக்கு நல்ல ஸ்கிரீன் பிளேல இல்லை. வர்ற படங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ட்ரௌசியா இருக்கு. படம் நல்லா எடுக்கலாம் அப்படின்றீங்க. இந்த கதைகளை எல்லாம் வச்சு படம் எடுத்தா வெளியே வரணுமே சார். சென்சார் போர்டுல வெளில வர மாட்டேதுன்றீங்களா? வருதுன்றீங்களா? ஆக்சுவலாங்க, சென்சார் போர்டுன்றது ஒரு அட்டானமஸ் பாடி. சென்சார் போர்டுடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 45 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும். அந்த சென்சாரில் நம்ம கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு அப்பலேட் ரெமெடி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இந்த இத்தனை செக் அண்ட் பேலன்சஸ் சட்டம் சென்சார் போர்டு சம்மந்தப்பட்ட சட்டங்கள் இவ்வளவு செக் அண்ட் பேலன்சஸ், இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸை படம் எடுக்கிறவங்களுக்கு கொடுக்குது. இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா, படத்தோட டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் டேட் 3 நாள் 4 நாள் இருக்கும்போது சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அங்கே டெக்னிக்கலாக இஷ்யூஸ் நடக்குது. அதுக்கும் பொலிட்டிக்கலுக்கு சம்மந்தமே இல்லை. டெக்னிக்கல் ப்ராப்ளம், நாட் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இல்லை, ஓகே சார், அது புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி பார்த்துறாங்க படத்தை, நாங்கள் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க. சொன்னதன் அடிப்படையில் நம்பிக்கையில் நாங்கள் ஒரு தேதியை வெளியிடுறோம், அதில் தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம்லாம் அதுக்கப்புறம் ஒரு செக் வைக்கிறாங்க. வராசக்தி கூட அரசியல் தான் பேசுது, அதையெல்லாம் விட்டுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசுகிறாங்க. சினிமாவுக்கு வருவோம் சார். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 23ஆம் தேதியை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நயினார் நாகேந்திரன் யாரெல்லாம் கூட்டணியில் இருப்பாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் 23ஆம் தேதியை கோட் பண்ணுறாரு. ஒரு நல்ல விஷயம் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு. அப்போ என்னமோ இருக்குதுப்பா 23லேருந்து தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது சார். அப்போ விஜய் அவர்களுடைய டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகுதா? இல்லை, அப்படி இல்லை. இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். இது எதுவுமே ப்ரூவன் தியரி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த பராசக்தி அரசியலை தான் பேசுகிறது.
அந்த படத்துக்கு சென்சார் வந்துருச்சு அப்படின்னா இது அரசியல் ரீதியான காரணம் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு டெக்னிக்கல் கமிட்டியோட டெசிஷன். அங்கே வந்து சென்சார் போர்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இண்டிபெண்ட் மெம்பர்ஸ். அவங்க வந்து ஒரு 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 5 பேர் சேர்ந்து ஒரு படத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்குது அப்படின்னும் போது அதை மாற்ற சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோதான். இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதனால தான் நீதிமன்றத்திற்கு போய் அவர்களால் அந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வர முடியல. ஏன்னா இது வந்து டிசிஷன் ஆஃப் டெக்னிக்கல் கமிட்டி, ஈவன் cannot be interfered by the court. அதுவே வந்து ஒரு செட்டில்டு டெசிஷன் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸில். அப்புறம் அந்த 23ஆம் தேதி ஒரு பரபரப்பான ஒரு விவாதத்தை தமிழகத்தில் கிளப்பி இருக்கிறதா என்றால் ஆம். ஏன் அப்படின்னு சொன்னால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை எப்பொழுதுமே தமிழக மக்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் தமிழ் பற்றியும் தமிழ் மொழியினுடைய பெருமை பற்றியும் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையை பற்றியும் பறைசாற்றுவதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையான ஒரு பிரதமர் இதுவரை இருந்ததில்லை. ஆகையால தமிழ் மக்களுக்கு எப்பயுமே மோடி அவர்கள் வராருன்னா ஒரு கூடுதல் சந்தோஷம். ஓகே, ஸோ அந்த அளவுல தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது புரிஞ்சுக்க முடியுது சார். இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் மாத்தி இருக்கோம், யாருக்கும் அடிபணியாத ஒரு காங்கிரஸை உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் நாங்க வந்து வெளியே போக சொல்ல மாட்டோம்னு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. அப்ப அங்க ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பாஜகல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த முடிவு வந்து விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. அப்போ ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா? எப்பயுமே வந்துங்க அரசியல்ல கண்டிப்பா வந்து எல்லா பார்ட்டிக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும். இன்னைக்கு தேதியில எந்த பார்ட்டிக்கு டிமாண்ட் இல்லை? எல்லா பார்ட்டிக்கும் டிமாண்ட் இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு ஒரு ஈவன் ஒரு மினிமம் லெவல் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு பார்ட்டிஸ் கூட ஒரு அலையன்ஸ்குள்ள வருதுன்னும் போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா எல்லா பார்ட்டிக்கும் அந்தந்த பார்ட்டியுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்பொழுது விஜய் அவர்கள் அவர்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, விஜய் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய அளவுல தனியாக நின்று ஜெயித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுல அவருக்கு பலம் இல்லை அப்படிங்கிறது தமிழகத்திற்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு அணியினுடைய வெற்றியோ தோல்வியோ அல்லது ஒரு அணிக்கு வரப்போகிற ஓட்டுகளை பிரிப்பதிலோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவரால் தாக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது தமிழக மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் எந்த புள்ளியில யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், திமுக என்கிற இந்த மோசமான மக்கள் விரோத போதை பரவலுக்கு ஆதரவான பெண்கள் பாதுகாப்பிற்கு எதிரான இயற்கை வள சுரண்டலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடத்தி கொண்டிருக்கிற மிக மோசமான பேய் ஆட்சி காட்டாட்சியான திமுகவினுடைய ஆட்சியை தூக்கி எறிவதில் எந்த விதமான செகண்ட் சான்ஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கருதுகிறது. ஆகையால எந்த கூட்டணி வந்தாலும் கூட, எந்த கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வந்தாலும் கூட வரவேற்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. ஆனால் இதற்கு அர்த்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா தமிழகத்திலேயே பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக தான். இன்னைக்கு இப்ப கூட பராசக்தின்னு படம் எடுத்தாங்க. அது கூட பாருங்க, கடைசியில் அது அதிமுகவுக்கு பிரச்சார படமா தான் போயிடுச்சு. அதுல அண்ணா தான் ஹீரோ. அண்ணான்னா அதிமுக தான். அண்ணா திராவிடத்தை எடுத்துக்கொண்டு அதிமுக வந்தது, ஈவேரா திராவிடத்தை எடுத்துக்கொண்டு திமுக போனது. அதுல கூட பாருங்க இவங்களே பணம் போட்டு அதிமுக ஒரு பிரச்சார படத்தை எடுத்துட்டாங்க. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் தமிழ் சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு எதிரி துரோகி என்பதை இந்த படம் வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது. இந்தி திணிப்பு நடந்த போது தமிழகத்துல எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கறத அந்த படம் காட்டியிருப்பதாக நாம வந்து அறிகிறோம். அதனாலதான் இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுறதுனா, நாங்க பண்ண அராஜகத்தெல்லாம் நீங்க காட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்ததாகவும் நாம் அறிகிறோம். ஆக அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய கட்சி. நீங்க தமிழகத்துல பாஜக என்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு யார் ஒருவராலும் இங்க அரசியல் பேச முடியாது. டீ கடையில் ஆரம்பிச்சு டிவி டிபேட் வரைக்கும் பேசு பொருளாக கதாநாயகனாக கருத்தியல் கதாநாயகனாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கார், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கார், சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார். இவங்க எல்லாம் போற இடத்தெல்லாம் பாருங்க பிஜேபி பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. பிஜேபி பிஜேபி பிஜேபி.
எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்னா, சேகர் பாபு ஒரு பார்க்க பார்க்க போறாரு சென்னையில. அந்த பார்க்ல ஒரு குளத்துல அல்லிப்பூ பூத்திருக்கு. அந்த அல்லிப்பூவெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு. அதாவது அந்த அல்லிப்பூவெல்லாம் தாமரை பூன்னு நினைச்சுக்கிட்டு, அறந்தவன் கண்ணு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாரி இவருக்கு வந்து அல்லிப்பூலாம் தாமரை பூவா தெரியுது. தாமரை எல்லாம் அகற்றுங்க, தாமரை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு சேகர் பாபு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார் பிஜேபியை பார்த்து, தாமரையை பார்த்து. அப்போ தமிழகத்துல இரு பெரும் சக்திகளாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. இது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு போதுமானதை விட அதிகமாக ஒரு பலத்தோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, ஒரு பக்கம் குளத்துல எதை பார்த்தாலுமே வந்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அதிமுக வந்து தேர்தல் வாக்குறுதிகள் என்னவா இருக்கும் அப்படின்றதையெல்லாம் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்க, இது எல்லாமே திமுகவை பார்த்து தாங்க பண்றாங்க. யார் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுவாங்களோ அவங்க தான் மக்களுடைய அந்த நிதியை பத்தி எல்லாம் யோசிப்பாங்க. அவங்க என்ன வேணா சொல்லலாம், ஜெயிக்கிறவங்க தானே அதை பத்தி கவலைப்படணும்னு கவுண்டர் எல்லாம் கொடுக்குறாரு. நீங்க என்னடானா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சேகர் பாபு அவர்கள் கொடுக்குற கவுண்டர் வந்து திமுக கவுண்டர் மாதிரி தெரியல. அதிமுக கொடுக்க வேண்டிய கவுண்டர். அவர் அதிமுக திமுக போனதை மறந்துட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதை பத்தி யார் பேசுறது? கடந்த அதாவது 5 வருடத்திற்கு முன்பாக 10 வருடங்கள் அதிமுக இந்த மண்ணை ஆண்டது. கொடுத்த எல்லா வாக்குறுதியும் அதிமுக நிறைவேற்றுச்சு. இவங்க 5 வருஷத்துல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறாங்க? இவங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏன் அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, நர்சஸ் போராடுறாங்க? எத்தனை இப்ப மின் கட்டணம் மாதம் மின் கட்டணத்துல இருந்து எத்தனை வாக்குறுதிகள், கேஸ் சிலிண்டருக்கு வந்து மானியம் தரேன்னு சொன்னதுல இருந்து, பெட்ரோல் டீசலுக்கு மானியம் தரேன்னு சொன்னதுல இருந்து இவர்கள் சொன்ன அத்துணை வாக்குறுதிகளுமே நிறைவேற்றப்படவில்லை. ஓரிரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னாலும் கூட அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதனால இந்த டைலாக் இருக்குல்ல, சேகர் பாபு அவர்கள் சொல்ற இந்த டைலாக் வந்து அதிமுக சொல்ல வேண்டிய டைலாக். வாக்குறுதியை நிறைவேற்றுறவங்க தான் அதை பத்தி கவலை பண்ணணும். நீங்க எங்க அதை பத்தி பேசுறீங்க? இப்ப தமிழக மக்கள் ரெடியா இருக்காங்க. திமுக காரன் பிரச்சாரத்துக்கு வந்தான்னா, ஏதாவது ஒரு வாக்குறுதி எடுத்துட்டு வந்தான்னா, இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொடுத்தல வாக்குறுதி, அது என்னாச்சு? இந்த கேள்வியோட தயாரா இருக்காங்க. இப்போ திமுக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைய சந்திச்சது இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா? கிடையாது. அப்போ இன்ஃபர்மேஷன் இந்த அளவுக்கு இல்லை மக்கள் மத்தியில். இன்னைக்கு ஒரு ஏஐ யுகமா இருக்கு. நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனாலும் உடனே கிடைச்சிருது. சோசியல் மீடியா பலமா இருக்கு. சோசியல் மீடியா மட்டும் இல்லாம அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துல இருக்கு. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சும்மா வாய்ஸ்ல நம்ம கேட்டாலே ஆஸ்க் என்ஜின்ஸ் வந்துருச்சு. கேட்டாலே தெரிஞ்சிருது. திமுக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்னன்னு கேட்டா ஒரு ஏஐ சொல்லிடுது. ஆகையால மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நிறைவேற்றலைங்கிறது ஞாபகம் இருக்கு. நீங்க புதிதா ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு சில வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார். ஆனா அதுவே தமிழகத்தினுடைய கடைக்கோடி மட்டம் வரை பேசு பொருளாக இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, திமுக கொடுக்குற வாக்குறுதிகள் மக்களிடம் பேசு பொருளாக இருக்காது. ஏன்னா நீ 5 வருஷம் ஆட்சியில் இருக்க, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றல. அப்படி இருக்கும்போது நீ புதிதாக வாக்குறுதியை கொடுக்கிறா என்று சொன்னால் அதை எப்படி நிறைவேற்றுவா என்று நாங்கள் நம்ப முடியும் என்று மக்கள் கேட்பாங்க. இல்ல, இது காப்பி அடிச்சு தரீங்கன்னு தானே அவங்க சொல்றாங்க. சரி, ஆக்சுவலா திமுக வந்து தர்ற 1000 ரூபாயை நாங்க 2000 ஆக்குவோம், அதை கண்டினியூ பண்ணுவோம், மகளிருக்கான பேருந்து ஆண்களும் பயணம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படின்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு இன்னொரு பக்கம் கேள்வி வந்துருது இல்லையா? ஏற்கனவே அவ்வளவு கோடி கடனை எல்லாம் வச்சுட்டு எப்படி இதை செயல்படுத்த முடியும் அப்படின்றது. இல்லைங்க, நீங்க காப்பி அடிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த திட்டத்தை வேணாலும் இந்த மாதிரி நீங்க ஒரு டேக்ல சொல்லிடலாம். அப்படி பார்த்தா தமிழகத்துல மாதம் 1000 ரூபாய் தருவதற்கு முன்பாகவே மத்திய பிரதேசத்துல பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் பாரதிய ஜனதா கட்சி அரசு தந்து விட்டது. ஆகையால எதுவுமே நீ எந்த திட்டத்தையுமே இங்க பார்த்து காப்பி அடிச்சாங்க, அங்க பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு எந்த திட்டத்தை வேணா சொல்லலாம். மக்களுக்கு நன்மை பயக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதா கேள்வி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து திமுக கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சில பேருந்துகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அதை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்ன்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, முக்கியமா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, முக்கியமா அந்த திட்டத்தை நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் அதை நிறுத்த மாட்டோம்னு அழுத்தி சொல்றதுக்கு காரணம், அதிமுகவால முன்னெடுக்கப்பட்ட நல்ல நல்ல திட்டங்கள், அம்மா உணவகம், இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக பிங்க் ஆம்புலன்ஸு,
இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால முன்னெடுக்கப்பட்ட நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் திமுக ஆட்சி வந்த உடனேயே நிறுத்தி விட்டார்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களில் மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிற திட்டங்களை நாங்கள் தொடரப்போகிறோம் என்பதையும் முதல் கட்டமாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இவங்கள மாதிரி ஏமாத்தாம நாங்கள் முழுமையா தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரசிக்கிறார்கள். ஓகே, பட் லாஜிக்கலி ஒரு கேள்வி வருது இல்லையா சார், எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்துவீங்கன்னு கேட்டா சரியான நிர்வாகம் இருந்தா கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு பொதுப்படையான பதிலை வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லி கடந்து போறாரு. ஏற்கனவே மகளிருக்கு இலவச பேருந்து அப்படிங்கும் போது இப்ப ஆண்களுக்கு இலவச பேருந்துன்னா அப்ப யார் தான் டிக்கெட் எடுப்பாங்க, எப்படிதான் அது லாபத்துல இயங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி சாமானியனுக்கு வந்துடும் இல்லையா? இல்ல அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நிர்வாகத்தில் ஊழல்கள் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறது. இந்த ஊழல்கள் குறைந்தாலே அரசாங்கத்திற்கான வருமானம் மிகப்பெரிய அளவில் பெருகும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதை வந்து பிபிடி பிரசன்டேஷன் போட்டு நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் எப்படி இதை செயல்படுத்துவோம் என்பதை எந்த ஒரு அரசியல் தலைவராலும் பிரஸ் மீட்ல விளக்க முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி பிபிடி போட்டு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நீண்ட ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருடைய நிர்வாக காலகட்டத்தில் எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருந்தது. ஆகையால அவர் அதை முன்னுதாரணமாக காட்டினால் போதும். என்னுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜாப் ஸ்கேம் ஃபார் ஜாப் நாங்கள் பண்ணலை, இந்த மாதிரி டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபா நாங்கள் மேலே வாங்கலை, இந்த மாதிரி வந்து இப்போ எல்லா நகராட்சி குப்பைகளையும் கொண்டு போய் நதிகளில் நாங்கள் கொட்டலை, மலைகளை குடைந்து ஒரு மலை கூட தமிழகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இட்டு செல்லவில்லை, இதையெல்லாம் அவர் சொல்லுவார். ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்க வேண்டிய கனிம வளங்கள் தனியாருக்கு தாரை வாக்கப்படுகிறது, தனியாரால் சுரண்டப்படுகிறது. இவையெல்லாம் முறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அரசிற்கு வர வேண்டிய வருவாய் நேர்மையான முறையில் அரசிற்கு வந்தது என்று சொன்னால், ஃபாக்ஸ்கான்ல 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு அமைச்சர் பொய் சொல்லி அசிங்கப்பட்ட மாதிரி அசிங்கப்படாம உண்மையிலேயே பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்து உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, அது மூலமா வேலை வாய்ப்புகள் டெவலப்மெண்ட் உருவாச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியம் என்று ஏற்கனவே தமிழகத்தை நிர்வகித்த ஒருவர் சொல்லுகிறார். மக்கள் நம்புகிறார். யார் சொல்றாங்கன்றது விஷயம் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் தாண்டி பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நாங்க சொல்லுவோம், அதுக்கான ஒரு கமிட்டி அப்படின்றது. ஸோ பாஜகவினுடைய அறிக்கையில என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் கொண்டு வரும் அப்படிங்கும்போது குறிப்பா தமிழ் சார்ந்து இருக்கும், மகளிர் சார்ந்து இருக்கும் அப்படின்னு என்னெல்லாம் ஹைலைட்ஸ் எதிர்பார்க்கலாம்? தேர்தல் அறிக்கைக்கான குழு மரியாதைக்குரிய தமிழிசேகா அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். எங்களை போன்றவர்களது எதிர்பார்ப்பு அறநிலைய அபகரிப்புத்துறை அபாலிஷன் அந்த வாக்குறுதியில் இருக்கும் என்று நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கிறோம். அது தமிழர்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா தமிழர்களுடைய பண்பாட்டு வழிபாட்டு உரிமையை சிதைக்கிற அறநிலைய அபகரிப்புத்துறை நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டு ரீதியாக பயணிக்கிற அனைவரது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது இல்லாமல் மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மகளிருக்கு, முதியோர்களுக்கு அனைவருக்கும் நன்மை பயக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது நல்ல பல திட்டங்களை தமிழகத்தில் கடைக்கோடி குடிமக்களுக்கும் எடுத்து செல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு வாக்குறுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான வடிவமைக்கப்பட போகிற வாக்குறுதிகள் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆக இப்போ நீ ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன சார் ஏடிஎம்கே தனியா ஒரு வாக்குறுதி கொடுக்குது, கூட்டணிக்குள்ளே இருந்து பிஜேபி ஒரு வாக்குறுதி கொடுக்குது அப்படின்னு. அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி தானே ஒழிய இரண்டு கட்சிகளும் வெவ்வேறு கட்சிகள். இட்ஸ் நாட் அ மெர்ஜர் ஆஃப் பார்ட்டி. அலையன்ஸ் அலையன்ஸ் தானே ஒழிய இட்ஸ் நாட் அ மெர்ஜர் ஆஃப் பார்ட்டி. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்தில் இருக்கிற 3 கட்சிகள், அதிமுக, பாஜக, பாமக, இந்த 3 கட்சிகளுக்குமே ஒரு சேர தமிழகம் வளர வேண்டும், தமிழக மக்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நயவஞ்சக அரசியல் தூக்கி எறியப்பட வேண்டும், மக்களிடம் நேர்மையான ஒரு அரசியலை செய்ய வேண்டும். அங்க பூச்சாண்டி வரான், மூணுகண்ணம் வரான் அப்படின்னு பயமுறுத்தி ஒரு நாடக நயவஞ்சக அரசியலை நடத்தாமல் நேர்மையான வெளிப்படையான மக்களோடு உரையாடுகிற ஒரு அரசியலை நடத்த வேண்டும் என்பதில்
3 கட்சிகளுமே ஒரே உடன்பாட்டில் இருந்தாலும் கூட இப்ப அறநிலைய அபகரிப்புத்துறையை பொறுத்தவரை அதிமுகவிற்கு ஒரு கருத்து இருக்கலாம், பாஜகவிற்கு ஒரு கருத்து இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கலாம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தமிழக அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்பாக ஒரு நிழல் பட்ஜெட்டை அவர்கள் வெளியிடுவார்கள். ஏன் சார் நீங்க ஆட்சியிலே இல்லையே, நீங்க ஏன் நிழல் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை காட்டுகிறது. ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் ஒரு பட்ஜெட்டை ஒரு அரசு உருவாக்குவதற்கு எவ்வளவு செலவு பண்ணும், அதை ஒரு தனி கட்சியாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு அதுல செலவாகும், எவ்வளவு எஃபோர்ட் அதுல அவங்க போட வேண்டியிருக்கும். அது எதற்காக என்று சொன்னால் மக்கள் மீது அவர்கள் இருக்கிற அக்கறையை காட்டுவதற்காக. அப்படித்தான் ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக வாக்குறுதிகளை கொடுப்பது எதற்காக என்று சொன்னால் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி எந்த பாதையை நோக்கி பயணிக்க போகிறது, எங்களுடைய லட்சியங்கள் என்ன, நாங்கள் எதையெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு கட்சி அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னா எந்த கூட்டணியில எப்படி இருந்தாலும் தனித்தனியாக வாக்குறுதிகளை வெளியிட வேண்டும். அதுதான் ஒரு அரசியல் மக்களாட்சி சார்ந்த ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு. மக்களோடு நாங்கள் நடத்துகிற உரையாடல் தான் வாக்குறுதி பட்டியலை ஒழிய இது கூட்டணிகளுக்குள்ளாக இருக்க முரண்பாடு கிடையாது. இப்ப திமுக கூட்டணியில ஒரு சில கட்சிகள் இந்த மாதிரி வாக்குறுதிகளை வெளியிடாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களாம் கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள். மக்களாட்சி தத்துவத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கொள்கை சார்ந்த அரசியல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நாங்க அப்படி கிடையாது. இது மக்களாட்சியில் பயணிக்கிற, கொள்கை சார்ந்து பயணிக்கிற அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆகையால ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக வாக்குறுதிகளை வெளியிடும். அது எதற்காக என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கும். ஒரு கூட்டணி கட்சியாக எதையெல்லாம் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் அந்த வாக்குறுதி. நிறைவா சார், 23ஆம் தேதி பிரதமர் வருகை, அந்த மேடையில் யாரெல்லாம் கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்றது உறுதி செய்யப்படும், காட்சி அவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் அவர்களும் இருப்பாரா, எப்படி இருக்க போகுது, எவ்வளவு சிறப்பா இருக்க போகுது அந்த மேடை, அதோட நிறைவு செய்யலாம் சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்ப்பதற்காக தமிழக மக்கள் அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். காலையில கூட ஒரு காணொளி கூட்டம் இங்க பக்கத்துல 2-3 மாவட்டங்கள் சம்பந்தமாக ஆட்கள் எவ்வளவு பேர் வருவார்கள் என்று நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகளுக்குள்ளாக நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு ஒன்றியத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர் சொல்லுகிறார், ஆனா எங்களுடைய பகுதிக்கு நீங்க 2 பஸ் 3 பஸ் தான் கொடுத்துருக்கீங்க, அதாவது ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன ஒரு ஊர், ஆனா அந்த எண்ணிக்கையை விட எங்க ஊர்ல அதிகமாக வருவார்கள் என்று தோன்றுகிறது என்று சொன்னால் பாரத பிரதமரை பார்க்க வேண்டும் என்று காலையில நிறைய லேடிஸ் வந்தாங்க, எங்களையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆகையால நீங்கள் கொடுத்துருக்கிற வாகனங்கள் எங்களுக்கு பத்தாது, இன்னும் வாகனங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிந்தது, பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டுமல்ல, மக்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவரது முகத்தை ஒரு முறை பார்த்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் பல்வேறு அரசியல் தலைவர்களுமே கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்க வேண்டும், அவருடன் உரையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க திமுகவிலே நீங்க ஒரு நாள் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்து இப்போ எல்லாரும் போய் பாருங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவும் இங்கே உட்காந்துரும், ஏங்க நாங்கள் பாரத பிரதமர் மோடியை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. ஆகையால எதிர்பாராததை எல்லாம் எதிர்பாருங்கள். தமிழகத்திற்கு விடிவு காலம், உண்மையான விடிவு காலம் பிறந்து விட்டது. 23ஆம் தேதியிலிருந்து அதற்கான ஒரு முத்தாய்ப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வருகை இருக்கிறது. அதற்கு பிறகாக தமிழக அரசியல்ல பல்வேறு மக்களுக்கு நல்ல செய்தியாக, இனிப்பு செய்தியாக பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இல்லை, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்றீங்க, அதை தான் நான் எதிர்பார்த்து கேட்டேன். அந்த மேடையில் விஜய் அவர்களும் இருப்பாரா? இல்லை சார், அதனால விஜய் அவர்களும் அதில் இருப்பாரான்றது தான் கேள்வியா இருக்கு. அது வழக்கமா நம்ம தமிழக அரசியல்ல சொல்ற பஞ்சு நிலைக்கு தான் பிரதர். ஸோ அதனாலதான் இல்லை, நீங்க அதை அந்த அந்த பதிலே தவிர்க்கிறீங்களே சார். விஜய் அவர்கள் அந்த மேடையில் இருப்பாரான்னா அதை தவிர்த்து மற்ற நீங்க அது தொடர்ந்து அது அந்த வெயிட்டேஜ் அந்த பக்கம் திரும்புறது நான் விரும்பல.
அதாவது விஜய் அவர்கள் ஒருவேளை வராரு அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா அதை விரும்புறேன். யார் எந்த கட்சி வந்தாலும் நான் விரும்புறேன். விஜய் அவர்கள் மட்டுமல்ல. ஆனா இது எங்க போய் நின்றக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா, ஓப்பனா சொல்றேன், கேண்டிடா பேசுறேன். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற பலமே மக்கள் மனதை வெல்லுவதற்கு போதுமான பலம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தோ அல்லது அதுல எந்த விதமான சந்தேகமோ கிஞ்சிட்டும் கிடையாது. விஜய் கட்சி ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொன்னா நீங்க வரவேற்பீர்களா என்று சொன்னால் எந்த ஒரு கூட்டணியும் வரவேற்காமல் போக போவது கிடையாது. இப்ப திமுக கூட்டணியே கேட்டீங்கன்னா நீங்க வரவேற்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க, வந்தா சேர்த்து போதும்னு சொல்லுவாங்க. யாருமே நாங்க டோரை க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்ல போறது கிடையாது. ஆனா அதை நாம சொல்லும் பொழுது அதை வச்சுக்கிட்டு இல்லைங்க அப்ப விஜய் வந்தால்தான் இந்த கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக நான் உணர்கிறோம். அது அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பலம் என்ன என்பது 2026 தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் அதிமுகவுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதே போல எங்க கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற அனைத்து கட்சிகளுமே பெரிய பலம் வாய்ந்த, பாமகவுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு கட்சியுமே பலம் வாய்ந்த ஒரு கட்சிகள். அந்த பலத்தை எல்லாம் குறைத்து எடை போடுவதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. இப்பொழுது இருக்கிற இந்த கூட்டணி மக்கள் மனதை வென்று ஆட்சி அமைப்பதற்கு போதுமான அளவிலான கூட்டணி. இதற்கு மேல் யார் வந்தாலும் அது திமுக என்கிற தீய அரக்கனை தூக்கி எறிவதற்காக மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இருக்கும் என்பதிலும் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதுதான் எங்களது விஷயம். ஸோ ரொம்ப நன்றி சார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் கடந்தும் கூட இப்போ 23ஆம் தேதியை மையப்படுத்தி இருக்கு அரசியல் பார்வை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. 23ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து நம்ம மீண்டும் பேசலாம் சார். நன்றி. நன்றி நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. WeCare Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557.